அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வயதானவங்களுக்காக இந்த மூட்டு வலி பிரச்சனைக்காக நம்ம பார்க்க போகிறோம். நிறைய நான் பகுதியில் எல்லாமே சொல்லியிருக்கேன். அது இருந்தாலுமே ஒரு சில சுலபமாக இருக்கிறதெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்னதான் இருந்தாலுமே வயதானவங்களுக்கு எவ்வளோதான் நம்ம பண்ணாலுமே, எவ்வளோ பயிற்சிகள் கொடுத்தாலும் சரி, இல்லை மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு இப்படி உட்கார்ந்த மாதிரியே சின்னதாக ரொம்ப ரொம்ப சுலபமாக பண்ண வேண்டியது பண்ணலாம். யார் வேணாலும் பண்ணலாம். நம்ம முக்கியமாக இந்த பகுதியே வயதானவங்களுக்காக தான் மட்டும் பண்ணுறோம். ஏன்னா அவங்க தான் ரொம்ப முட்டு வலியால் கஷ்டப்படுறாங்க. இப்போ அது மாதிரி நம்ம ஒவ்வொரு ஆசனம், ஒவ்வொரு பயிற்சியாக நம்ம பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, எல்லாருக்குமே இப்படி உட்கார முடியும். இது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, எல்லா வயதானவங்களுக்குமே இதை செய்யலாம். இப்போ இப்படி எல்லாருக்குமே இப்படி கீழே உட்கார முடியும். உட்கார முடியலனாலும் நான் உங்களுக்கு அது வேறு மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரே ஒரு காலை மட்டும் இப்படி மடக்கிடுறோம். பொறுமையாக மடக்கிக்கலாம். டக்குன்னு சடால் இப்படி எடுக்க வேண்டாம். இப்படி பொறுமையாக இந்த அளவுக்கு முட்டு வலி இருந்தாலுமே ஓரளவுக்கு உங்களுக்கு மடக்க முடியும். இப்படி நம்ம வச்சுட்டு கையை ரெண்டு கையை இப்படி பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு இந்த ஒரு கால் மட்டும் இப்படி நல்லா இப்படி தூக்கிட்டு, உங்களுக்கு எந்த அளவுக்கு இப்படி தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு இப்படி தூக்கிட்டு அப்படியே கீழே வைக்க போகிறோம். முட்டி மடங்காமல், இந்த வலது காலில் முட்டி மடங்காமல் அப்படியே தூக்கி தூக்கி வைக்க போகிறோம். 2 3 4 5 தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இங்கே இந்த கால் இங்கே வைக்க முடிஞ்சா இங்கே வைக்கலாம். இவ்வளோ தூரம் என்னால் மடக்க முடியலன்னா நீங்கள் இங்கே வைக்கலாம். அதே மாதிரி இந்த ஒரு கால் வலது கால் நம்ம தூக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுதான் நல்லது. அப்போ தான் நம்ம முட்டியில் இருக்க அந்த சதைகள் எல்லாமே உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். இந்த சதைகள் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆனால் தான் உங்களுக்கு இந்த மூட்டு வலி வரவே வராது. இப்போ அதுக்காக தான் நம்ம இது எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அதே மாதிரி வலது காலை மடக்கிக்கலாம். கை வச்சு இப்படி பிடிச்சிட்டு இடது காலை தூக்கி வைக்க போகிறோம். இதை தூக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த விரல்கள் நம்ம நோக்கி இருக்கணும். அதாவது இப்படி இல்லாமல் இப்படி இல்லாமல் அப்படி இருக்கணும். விரல்கள் நம்ம நோக்கி பார்த்த மாதிரி இருக்கணும். 2 3 4 5 தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். அதுக்கப்புறம் 2 காலுமே இப்படி பொறுமையாக வச்சுட்டு இந்த 2 காலை இப்படி 2 காலுமே இப்படி, அதுக்கப்புறம் இப்படி இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட அந்த மசில்ஸ்லாம் நல்லாவே இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த முட்டிக்குள்ள அந்த மசில்ஸ் வரைக்குமே நல்லா ஸ்ட்ரென்தன் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் பண்ணுறதுக்குமே ரொம்ப ரொம்ப சுலபமாக தான் இருக்கும். இது எத்தனை டைம் வேணாலும் நம்ம செய்யலாம். நம்மளோட இதுதான். செஞ்சுட்டு கொஞ்சம் தளர்வு படுத்திட்டு அதுக்கப்புறமேட்டு அடுத்த ஆசனம், அடுத்த இதுக்கு நம்ம போகலாம் பயிற்சிக்கு. தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படியே நின்ற நிலையில் கொஞ்சம் பயிற்சிகள் பண்ணிடலாம். ஒன்றும் இல்லை, அது சுலபந்தான். என்னன்னா நம்மளோட குதிக்காலை நல்லா 2 காலுமே இப்படி தூக்க போகிறோம். இப்போ அவங்க நம்ம வயதானவங்களுக்கு பேலன்ஸ் கரெக்டாக ஆகாது. அதனால் இங்கே ஏதாவது செவுரில் கைகள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இது நாற்காலி கூட இருந்துச்சுன்னா நாற்காலி இப்படி பிடிச்சிட்டு கூட நீங்கள் பண்ணலாம். ஏதாவது வேணால் ஆனால் சப்போர்ட்டோடு பண்ணோம்னா உங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது பண்ணலாம். ஒன்றும் இல்லை, இப்படி தூக்கி வைக்க போகிறோம். பொறுமையாக குதிக்கால் நல்லா தூக்கிட்டு ஒரு 2 வினாடிகள் அப்படியே நீங்கள் தூக்கிட்டு நின்றுட்டு அப்புறம் அப்படியே நம்ம கீழே இறக்கிடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே ஹோல்ட் பண்ண முடிஞ்சாலுமே நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கை அங்கே பேலன்ஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம பிடிச்சிருப்போம் ஒரு சப்போர்ட்டுக்காக. அதனால் தைரியமாக இப்படி தூக்கிட்டே நம்ம இப்படி நிற்கலாம். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம்.
இப்போ அடுத்தது வந்து நம்மளோட அந்த டோஸ் மட்டும் இப்படி வந்து நம்ம மேலே தூக்க போகிறோம், அவ்வளோதான். இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த டோஸ் மேலே தூக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மள இங்கே காஃப் மசில் வந்து நல்லாவே இழுக்கும். அப்போ தான் வந்து அந்த மசில்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஸ்ட்ரென்தன் ஆகும். இதுவுமே வந்து நம்மளோட சப்போர்ட்டோட வச்சு தான் கண்டிப்பாக பண்ணணும். வால் சப்போர்ட்டோ இல்லைன்னா சேர் சப்போர்ட்டோ வந்து அவங்க பிடிச்சிக்கணும். வச்சுட்டு இதை மட்டும் தூக்க போகிறோம். இந்த மாதிரி வந்து தூக்கி தூக்கி வந்து வைக்க போகிறோம். தூக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு இழுவுத்தன்மை ஏற்படும். தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளிழுத்து வெளியே விடலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று பண்ண போகிறோம். அதாவது வந்து நாற்காலியிலே உட்காந்துக்கணும். நாற்காலியில் உட்காந்து நம்ம வந்து ஏஞ்சிக்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை. கைகள் வந்து நீங்கள் வந்து இப்படியும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா கைகள் நீட்டியும் வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் நாற்காலி இல்லாமல் செஞ்சு காமிக்கிறேன். ஆனால் வயதானவங்களை பண்ணும் போது சேரில் வந்து உட்காந்துட்டு பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். கைகள் வந்து இப்படி வந்து லூஸாக வச்சுருவோம். வச்சுட்டு காலை கொஞ்சமாக வந்து அகலப்படுத்திக்கிறோம், ரொம்ப அகலப்படுத்த வேண்டாம். இப்போ அப்படியே வந்து நாற்காலியில் போய் உட்காந்து அவங்க எழுந்துக்கணும். 3 4 5 6 தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது மாதிரி வந்து இதென்ன ப்ராப்பர்ட்டிஸ் சப்போர்ட்டோடு வச்சு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். பண்ணும் போது இந்த நாற்காலியில் உட்காந்து ஏஞ்சிக்கும் போது முட்டி வலிக்க தான் செய்யும். ஆனால் வந்து அது குட் பெயின்னு வந்து நம்ம வந்து சொல்கிறோம். குட் பெயின்னா அது வந்து நல்ல வலி. செய்யும் போது வந்து வலிச்சுட்டா அதுக்கப்புறமேட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டா வந்து சரியாயிடும். இந்த 5 பயிற்சிகளை வந்து முயற்சி செஞ்சு பார்க்கலாம். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம்.